உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. எப்படா வந்துச்சு டேப்லெட் என்ன எப்படா வந்துச்சு டேப்லெட் அதில் எதுப்படா வந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த டேப் இதில் என்ன டேப்லெட் செல்லு வந்து ஆன் பண்ணிட்டு பையில் வயாகரா மாத்திரையுடன் பாலியல் தொழில் நடக்கும் வீட்டுக்குள் வசமாக சிக்கி திக்கு திசை தெரியாமல் அப்பாவியாக அமர்ந்திருக்கும் இவர்தான் சிவன் கோயில் பூசாரி. எப்படா வந்துச்சு டேப்லெட் என்ன எப்படா வந்துச்சு டேப்லெட் அதில் எதுப்படா வந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த டேப் இதில் என்ன டேப்லெட் செல்லு வந்து ஆன் பண்ணிட்டு சென்னை பள்ளிக்கரணையைச் சேர்ந்த நபர் ஒருவர் ஆதிபுரீஸ்வரர் சிவன் கோயில் பூசாரியான அசோக் பாரதி மீது பாலியல் புகார் அளித்தார். தனது மனைவியை வடபழனியில் உள்ள ஒரு வீட்டுக்கு அழைத்துச் சென்று கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக தெற்கு மண்டல இணை ஆணையர் பவன் கல்யாணுக்கு புகார் அனுப்பினார். பாலியல் வன்கொடுமை என்றதும் உடனடியாக வடபழனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு புகாரை மாற்றிய இணை ஆணையர் விசாரணையை தொடங்க உத்தரவிட்டார். விசாரணையில் அடிக்கடி கோயிலுக்கு செல்லும் வழக்கம் கொண்ட அந்த இளம் பெண் குடும்ப பிரச்சனையை பூசாரி அசோக் பாரதியிடம் சொல்ல பதிலுக்கு ஆறுதல் வார்த்தை பேசிய பூசாரி அசோக் மந்திரத்த ருத்ராட்சி மாலை தருவதாக கூறி வடபழனிக்கு வரச் சொல்லி இருக்கிறார். ருத்ராட்சை மாலை வாங்க வடபழனி சென்ற அந்த பெண்ணை ஒரு வீட்டுக்கு அழைத்து சென்ற பூசாரி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியதாக சொல்லப்படுகிறது. பூசாரியின் பாலியல் லீலைகளை வடபழனி வீட்டுக்கே சென்று கையும் களவுமாக கண்டுபிடித்த இளம் பெண்ணின் கணவர் பூசாரியின் பையில் பூசை பொருளுக்கு பதிலாக வயகரா மாத்திரையையும் ஆணுரைகளையும் எடுத்தது அதிர வைத்தது. எப்படா வந்துச்சு டேப்லெட்டு எப்படா வந்துச்சு டேப்லெட் என்ன எப்படா வந்துச்சு டேப்லெட் அதில் எதுப்படா வந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த டேப் இதில் என்ன டேப்லெட் செல்லு வந்து ஆன் பண்ணிட்டு ஆனால் வன்கொடுமைக்கு ஆளானதாக கூறப்படும் பெண்ணின் கணவர் எப்படி சரியாக அந்த வீட்டுக்கு வந்தார் என போலீசாருக்கு சந்தேகம் எழ விசாரணை வேறு கோணத்தில் திரும்பியது. சிவன் கோயில் பூசாரி அசோக் பாரதியின் சபல புத்தியை பயன்படுத்தி கொண்ட அந்த இளம் பெண் கணவருடன் சேர்ந்து பணம் பறிக்க திட்டம் போட்டது தெரிய வந்து போலீசாரை திடுக்கிட வைத்துள்ளது. கணவருக்கு தெரிந்தே பூசாரியுடன் வடபழனி வீட்டுக்கு சென்ற இளம் பெண் அங்கு பூசாரியுடன் தனிமையில் நெருக்கமாக இருந்ததோடு வேலைகள் முடிந்ததும் கணவனை வரச் சொன்னதாக கூறப்படுகிறது. சொல்லி வைத்தது போல கணவனும் வீட்டுக்குள் வந்ததோடு அதிர்ச்சியானது போல நடித்து பூசாரியை தாக்கியதாக கூறப்படுகிறது. பண்ணுகிறீங்க உட்காந்து என்ன பண்ணுகிற சிவன் கோயிலில் உட்காந்து பள்ளிக்கரண சிவன் கோயிலில் உட்காந்து பூசாரியை தாக்கி வீடியோ எடுத்துக்கொண்ட அந்த இளம் பெண்ணின் கணவர் நேரடியாக பூசாரியின் வீட்டுக்கே சென்று 10 லட்சம் பணம் கேட்டு மிரட்டியதாக சொல்லப்படுகிறது. அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் தன் மீது தவறு இருந்தாலும் வேறு வழியில்லாமல் சம்பந்தப்பட்ட சபல புத்தி பூசாரியே முதலில் வடபழனி போலீசில் புகார் கொடுத்திருக்கிறார். பூசாரியின் புகாரை விசாரிக்கும் போதுதான் அந்த இளம் பெண்ணே பணம் பறிக்கும் திட்டத்துடன் தனிமையில் இருந்தது தெரிய வந்திருக்கிறது. பூசாரி புகார் கொடுத்தது தெரிந்து முந்திக் கொண்டு நேரடியாக இணை ஆணையரிடம் அந்த பெண்ணின் கணவர் புகார் அளிக்க தற்போது இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.